ஓகே. மெயினா மார்க்கெட்டோட மூவ் பொறுத்த வரைக்கும் யார் மூவ் பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் தான். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் தான் மார்க்கெட்ல எந்த ஒரு மூவ் வந்து ட்ராக் ஆனாலும் அந்த ஒரு மூவ்க்கு பின்னாடி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் கிட்ட தான். ஸோ இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அப்படின்றவங்க ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றவங்கள அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு ஒரு கார்பஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வச்சு ட்ரேட் பண்றதுனால அவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்களோட ஜோன்ஸ் எல்லாமே நார்மலா நம்ம கண்ணில் வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவங்க ரேண்டமா எல்லா ஜோன்ஸ்லயுமே என்டர் ஆக மாட்டாங்க. அவங்க என்டர் ஆகுற ஜோன்ஸ்ன்றது ரொம்ப வேலிடா இருக்கும். அந்த ஜோன்ஸ்ல இருந்து தான் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு என்டையர் ட்ரெண்டுமே கிரியேட் ஆகும். இல்ல மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுற விஷயமும் அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்ஸ்டிடியூஷன் எங்க வராங்க அப்படின்ற அவங்க ஃபுட் பிரிண்ட்டை தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஒரு கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். அது கூட நம்ம சப்போஸ் ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வராங்க அப்படின்னா ஒரு மினிமம் லாஸ்ல புக் பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஸோ இப்போ நம்ம டூல் அதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் நம்ம எக்ஸிஸ்டிங் ட்ரேடிங்ல கொடுக்குது அப்படின்னா, ஒன்று வந்து மொமெண்டம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்டம் ஏரியா அப்படின்னா அந்த ஏரியால அதிகமான ஆர்டர்ஸ் வந்து விழுது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டான ஒரு மூவ் வந்து கிடைக்குது. தட் மீன்ஸ் ஒரு புல்லிஷ் மூவா இருந்தாலும் சரி, ஒரு புயரிஷ் மூவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா எனக்கு கிடைக்குது அப்படின்றத ஆஹ், உறுதிப்படுத்துறது தான் இந்த மொமெண்டம் மூவ். ஸோ இந்த மொமெண்டம் மூவ் கூடவே நம்ம ட்ராப் ஜோன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகம். அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான வெயிட்டேஜ் அதிகம். ட்ராப் ஜோன்ஸ்ன்றது நத்திங் பட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கிரியேட் ஆகிற ஒரு என்ட்ரி அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம நிப்டியா இருந்தாலும் சரி, இல்லை பேங்க் நிப்டி, சென்செக்ஸ் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம மேனுவலா ஹிஸ்டாரிக்கல் டச் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2023ல மேஜரா ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் திருப்பி 2026ல வர்றப்ப ஓகே இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா ஹியூஜ் பையர்ஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதை வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஜோன்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை மார்க்கெட்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை மார்க்கெட் ஒரு டபுள் டாப்ல ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்ட்டு சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜோன்ஸ் கிட்ட வர்றப்ப அங்க கேண்டில் ஸ்டிக்கோட நேச்சர் வந்து எப்படி இருக்கு, தட் மீன்ஸ் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை ஹேங்கிங் மேன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேண்டில்ஸோட ஸ்ட்ரக்சரை வச்சு அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வருவாங்களா, தட் மீன்ஸ் அதிகமான ஒரு ஆர்டர்ஸ் அங்கே கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத நம்ம கணிப்போம். ஓகேங்களா? இது கூட நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆப்ஷன்ல கிரியேட் ஆகிற கான்ட்ராக்ட் எத்தனை ஓப்பனா இருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கிறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சேஞ்ச் இன் ஓஐன்றது எவ்வளோ பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இன்னும் ஓப்பனா வச்சிருக்காங்க அப்படின்றத பிரதிபலிக்கிறது தான் சேஞ்ச் இன் ஓஐ. ஸோ இது கூட அடுத்த செட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வந்து பிசிஆர்னு சொல்லுவாங்க. பிசிஆர் ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன, அதான் 0.7 கீழே இருந்துச்சுன்னா என்ன, 0.7லேருந்து 1க்குள்ள இருந்துச்சுன்னா என்ன, இப்படின்னு மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறப்ப நம்மளால ஒரு ட்ரேடை வந்து கிளாரிட்டியாக ஹோல்ட் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. மினிமமாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிடிச்சிட்டு வர்றதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர அந்த ட்ரெண்டை என்னால கான்ஃபிடென்ட்டா வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ப அந்த இடத்துல நான் வந்து கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணணும். சார் பிரபாகர் சார். சொல்லுங்க சார். ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம அலைஸ் ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் சார், நியூ அப்டேட் நேற்று. சூப்பர். இப்ப அது வந்து என்னன்னா நமக்கு இந்த டூலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஏன்னா இப்ப நம்ம வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிக்னலை பார்த்துட்டு நம்ம வந்து அங்க ஆர்டர் பை பண்றதுக்கு வந்து டெல்டா பாயிண்ட்ஸ் போய் நோட் பண்றோம் பாத்தீங்களா? ஆமா சார், ஆமா. அந்த டெல்டா பாயிண்ட் இனிமேல் நீங்க வந்து என்எஸ்சி சைட்ல போய் பார்க்க தேவையில்லை, நம்மளோட ஆப்ஷன்ஸ்ல நம்மளே டிஃபால்ட்டா போய் கொண்டு வந்துட்டோம் சார். அதுல
ஓ ஓ சூப்பர் சூப்பர். ம் 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 நீங்க நம்ம எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றீங்களோ அதுலயே டெல்டா, காமா, டீட்டா இது மூணுமே அதுலயே ஷோ ஆகும் சார். நம்ம இது நம்ம ஓகே 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 சார் என்ன சூப்பர் பாயிண்ட்லன்றது. சூப்பர் சூப்பர் சார். ஓகே ஓகே. ஆமா ஓகே அது சார். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அது. கண்டிப்பா ஆமா, ஏன்னா நீங்க 2 3 சைட்ல போய் அதை செக் பண்றது இப்ப நமக்கு ஒரே சைட்ல வந்ததுனால நீங்க நம்ம ஈஸியா பைக் பண்றதுக்கு ஒரு அடிஷனல் ஆப்ஷன் அது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா சார். ஸோ அது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே சார் கண்டிப்பா நான் ஓகே குரூப்ல சார். ஷேர் பண்றேன். ஓகே கண்டிப்பாங்க சார். ஓகே சார். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வராங்களா இல்லையான்றத நம்ம மல்டிபிள் கன்ஃப்ளூயன்ஸ் வச்சு எடுக்கிறப்ப நம்ம ட்ரேட் வந்து ஒரு எப்படி சொல்றது எல்லாராலையும் 100% அவுட்புட் வந்து எடுக்க முடியாது. ஸோ எல்லாரும் ஒரு பதட்ட சூழ்நிலையில தான் எடுப்பாங்க. அது கூட டிசிஷன் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரேட் கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னா அந்த ட்ரேடை எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்றாங்கன்றதுலாம் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் அந்த ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா அந்த ட்ரேட் வந்து லாஸா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் லாஸ் பண்றதுக்கான ரீசன் ப்ராப்பரான ஜோன்ல என்டர் ஆகுறதும் அந்த ப்ராப்பரான ரூல்ஸ் வந்து அந்த ட்ரேட்ல அமையாதுன்னு தான். ஒரு எனக்கு எதுவும் கருவாடே இருக்கு. நீ எதுனா போதும் எனக்கு எதுவும் வேணும். நீயே பார்த்து எனக்கு எதுவும் எனக்கு எதுவும் எனக்கு மாமா சிக்கன் வேணும் நல்லா இருக்கும். எனக்கு இது வேணும் சைட் டிஷ் மாதிரி வேணும். சரி போ போ. சிக்கன் பெப்பர் ஃப்ரைனா சைட் டிஷ் அது. அமைதியா இருங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் போங்க. ஓகே ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம ட்ராக் பண்ணி ஒரு இண்டிகேஷன் மாதிரி காட்டுறோம். இது கூட ஒரு மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா அந்த அப் ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை வந்து நம்ம மொமெண்டம் என்ட்ரிஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ அந்த அப் ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் ஏன் நான் இண்டிகேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் போகுது, பட் இருந்தாலும் அங்க செல்லிங் சாரி செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்றத ஏன் இண்டிகேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுல தீட்டான்றது மேஜரா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். தட் மீன்ஸ் நம்ம ப்ரீமியம் வந்து ஃபாஸ்டா கரைச்சிக்கிட்டே வரும். அந்த ப்ரீமியம் எரோட் ஆகிறத தடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல அந்த ட்ரெண்டு வந்து மாறுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல நான் கீழே இப்போ கர்சர் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு பை ட்ரேட் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு புல் ட்ராப் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எக்ஸிட் ஆயிடுவேன், அந்த ட்ரேடை வந்து கட் பண்ணிடுவேன். சப்போஸ் மொமெண்டம் என்ட்ரியில இந்த இடத்துல எனக்கு செல் ரிலேட்டடான ஒரு இண்டிகேஷன் வந்து காட்டுது, சினாரியோல எனக்கு செல் ரிலேட்டடான ஒரு இண்டிகேஷன் காட்டுதுன்னா அந்த இடத்துல நான் பை ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன், விட்டுட்டு வெளியே வரும். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்சைடு தான் போகும், பட் இன்கேஸ் அப்சைடு போகாம மார்க்கெட் வந்து இந்த ரெஜெக்ஷனை பார்த்துட்டு திருப்பி ஃபால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எடுத்த ப்ரீமியம் என்ன ஆகும்னா சடனா உங்க எஸ்எல்ஐ ஹிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ அதனால ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேட் பாசிட்டிவா போதும் நெகட்டிவா போதும், பட் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கணும். அந்த ரூல்ஸ் வந்து எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்ல இந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிற இந்த இந்த பர்டிகுலர் ஏரியாவை கேப்சர் பண்றதா இருந்தாலும் இந்த ட்ராப் ஜோனை கேப்சர் பண்ற ரெண்டு விஷயத்தையும் தான் நம்ம வந்து எப்படி சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா தரணும். நீங்க எந்த ஒரு ட்ரேட் எடுத்தா எந்த ஒரு கான்செப்ட்குள்ள நீங்க டீப் டைவ் பண்ணாலும் இந்த ரெண்டு விஷயத்த சார்ந்து மட்டும்தான் ஹோல் மார்க்கெட்டுமே இயங்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயத்த சார்ந்துதான் மல்டிபிள் கான்செப்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து போதா ஒரு மூவ் வந்து கிரியேட் ஆகுது, எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது. ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே இப்படிதான் இருக்குமே தவிர இதை தாண்டி வேற எதுவும் புதுசா வந்து மார்க்கெட்ல வரப்போறது கிடையாது. ஸோ அதனால இதை நீங்க கோரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு மார்க்கெட்லயும் எந்த ஒரு எமோஷன் இல்லாம ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொமெண்டம் சினாரியோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம புல்லிஷுக்கு 6 சினாரியோஸும் பியரிஷ் மார்க்கெட்டுக்கு ஒரு 6 சினாரியோஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 6 சினாரியோல 3 சினாரியோ வந்து மார்க்கெட்டு ஒரு பை பண்ணணும் அப்படின்ற இண்டிகேஷன் வந்து குறிக்கும். மீதி 3 சினாரியோ வந்து மார்க்கெட்ல செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து குறிக்கும். சேம் அதே மாதிரி பியரிஷ் சினாரியோட மார்க்கெட் ஒரு 3 சினாரியோ வந்து
செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை குறிக்கும். ரிமைனிங் 3 சினாரியோ வந்து மார்க்கெட் வந்து பை பண்ணணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் குறிக்கும். ஸோ இப்போ டவுட் வரும், சார் நீங்க ஆக்சுவலா புல்லிஷ் மார்க்கெட் தான், அப்படி எதுக்கு நீங்க செல் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் டிராவல் ஆகும்னு வச்சுப்போம். அப்ப இந்த இடத்துல எல்லாமே அந்த பை ரிலேட்டடான சினாரியோஸ் கவர் ஆகும். இந்த டாப் ரிலேட்டடான இடத்துல எல்லாமே செல் ரிலேட்டடான சினாரியோஸ் வந்து கவர் ஆகும். சேம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னா இப்படிதான் போகுமே தவிர ஒரு நேர்கோடா போகாது. ஸோ அப்ப செல் ரிலேட்டடான சினாரியோ அந்த 3 சினாரியோஸ் இந்த இடத்துல கவர் ஆகும். பை ரிலேட்டடான சினாரியோஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ அப்படி கவர் ஆகுறப்ப ஒரு என்டையர் மார்க்கெட் டவுன்ல போனாலும் அப்ல போனாலும் சரி, அதுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரை நம்ம ஒரு 3 வேலிடேஷன் வச்சு நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறோம். 3 வேலிடேஷன் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேல டிராவல் ஆகுதா அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். டார்க் கிரீன் லைன் அப்படின்னா என்ன அது மீனிங்னா, மார்க்கெட்டோட இஎம்ஏன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சொல்லுவாங்க. நார்மலா இருக்கிற மூவிங் ஆவரேஜுக்கும் எக்ஸ்போனென்ஷியலா இருக்கிற மூவிங் ஆவரேஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மலா இருக்கிற மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு ஒரு 60% ஒர்க் ஆகுதுன்னா, இது ஒரு கூடுதலா ஒரு 80% வெயிட்டேஜ் கூட்டி தரும். ஏன்னா அது வந்து அதோட வேல்யூவை எக்ஸ்போனென்ஷியல் பண்றோம். ஓகேங்களா? நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் சொல்லுவாங்க, இஎக்ஸ்பின்னு சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸ்போனென்ஷியல். ஸோ அந்த எக்ஸ்போனென்ஷியல்ன்றது ஒன்றும் கிடையாது. மூவிங் ஆவரேஜ் கொடுக்குற வேல்யூவை எக்ஸ்போனென்ஷியலா டெரைவ் பண்ணி வர வேல்யூ தான் இஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இஎம்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி காட்டும். ஒன்று டார்க் கிரீன் லைன் காட்டும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் வந்து காட்டும். ஸோ இந்த டார்க் கிரீன் லைனுக்கு மேலே டிராவல் ஆகிற மார்க்கெட் எல்லாமே அப்சைட் மார்க்கெட்னு சொல்லுவோம். அதே மாதிரி டார்க் ரெட் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல் ஆகுறது எல்லாமே ஒரு டவுன் சைட் ரிலேட்டடான மார்க்கெட்னு சொல்லுவோம். ஸோ இதுல அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஒரு சினாரியோ B/CE இல்ல S/PE அப்படின்றது டார்க் கிரீன் லைனுக்கு மேல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த கரண்ட் கேண்டில்லையும் இந்த இந்த சிக்னல் கொடுத்த கேண்டில்லையும் அதுக்கு முந்தைய கேண்டில்லையும் எஸ்எம்சியோட இண்டிகேஷன்ஸ் வந்து எதுனா கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். எஸ்எம்சியோட இண்டிகேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஓகே இன்ஸ்டிடியூஷனல் எப்படி சொல்றது மொமெண்டம் வந்து கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்சியோட இண்டிகேஷன் வந்து இண்டிகேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துல அந்த சினாரியோல என்ன என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோன்றத பார்த்துட்டு நம்ம என்ட்ரி வந்து எடுப்போம். ஒரு சில சினாரியோஸ்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் கேண்டில்ல என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு சில சினாரியோஸ்ல அந்த சிக்னல் வந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில்ல என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் அப்படி சொல்றோம்னா, மேக்சிமம் அந்த ரூல்ஸ்ல டிசைன் பண்ணிக்கிறது எல்லாமே மொமெண்டம் கிரியேட் ஆகிற ஏரியா. ஸோ அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிற ஏரியா வந்து அடுத்த கேண்டல்ல ஃபார்ம் ஆகுற பட்சத்துல நம்ம அடுத்த கேண்டல்ல தான் என்ட்ரி எடுப்போம். சேம் சினாரியோ தான் நம்ம பியரிஷ் இருக்கும். ஸோ அந்த சினாரியோ டேபிளை ரெஃபர் பண்ணிட்டு நீங்க ஒரு பர்டிகுலர் சிக்னலை வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இது கூடவே இப்போ சப்போஸ் இங்க B/CE எடுத்துட்டீங்க, அடுத்த கேண்டல்லையும் B/CE அப்படின்னு வருதுன்னா நீங்க பதட்டப்படக்கூடாது. என்னன்னா கரண்டா எடுத்த சிக்னல் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகுற வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணணுமே தவிர எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இது கூடவே இன்னொரு இண்டிகேஷன் இருக்கும். அந்த சிக்னல் கூடவே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல, தட் மீன் ரைசிங்ல இருக்கா இல்ல ஃபாலிங்ல இருக்கா இல்ல சைட்வேஸ்ல இருக்கா அப்படின்றத இந்த சிக்னல் கூடவே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறோம். சப்போஸ் சிக்னல் கூடவே உங்களுக்கு சைட்வேஸ் அப்படின்னு இண்டிகேட் ஆச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா சைட்வேஸ்ல இருக்கிறப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேக்சிமம் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு என்ட்ரின்றது ரைசிங் இல்ல ஃபாலிங் அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் காட்டுச்சுன்னா மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஸோ அந்த இண்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கூடவே அப்பியர் ஆகுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இப்போ சப்போஸ் மொமெண்டம் எடுத்துட்டோம், மார்க்கெட்ல திடீர்னு ஒரு ட்ராப் கிரியேட் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு புல் ட்ராப் வந்து மேலே கிரியேட் ஆகுதுன்னா அங்க என்ன அர்த்தம்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் உள்ள வராங்க, அப்ப நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு நான் என்னோட பொசிஷன் லாஸோ இல்ல ஒரு ப்ராஃபிட்டோ நான் என்ன பண்ணுவேன், குவிட் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்ப என்னோட மைண்ட் என்னன்னா அடிஷ்னலா எந்த ஒரு நியூஸையோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் எனக்கு மார்க்கெட்ல தேடாது. ஸோ இந்த சார்ட்ல என்ன கிளியரா இண்டிகேட் பண்ணுதோ அதை வச்சுதான் ரியாக்ட் பண்ணுமே தவிர எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்றது இந்த டூல் யூஸ் பண்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க ஒரு என்ட்ரி கால் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா
அடுத்த ஒரு புல் ட்ராப் வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நான் பை ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு செல் ரிலேட்டடான என்ட்ரிக்கு நான் போறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்துடும். மற்றவங்களுக்கு ஓகே இன்னும் மார்க்கெட் மேல போவான், இன்னும் இந்த சப்போர்ட் உடைப்பான், இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைப்பான், இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கான். ஸோ இப்படி மல்டிபிள் அனாலிசிஸ் வந்து அவங்க பண்றதுனால அவங்க ட்ரேடை எடுக்கிறப்ப அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம டூலுக்கும் மற்ற ட்ரேட் பண்றவங்களுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ நம்ம இதுல என்னென்ன எது வந்து ஃபைனலா ஒரு மார்க்கெட்டுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாக்குற இந்த 2 கான்செப்ட் தான் தேவை. இந்த 2 கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்க கேபிட்டலை படிப்படியா வந்து நம்மளால ஈஸியா க்ரோ பண்ண முடியும். ஓகேங்களா? லாஸ் இல்லாம படிப்படியா ஈஸியா க்ரோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி தான். இப்போ சப்போஸ் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா எங்க இருந்து ரிவர்ஸ் ஆவாம் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே வந்து ஐடென்டிஃபை பண்ற பட்சத்துல ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், செல் ட்ரேடுக்கான பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பை ரிலேட்டடான ட்ரேடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட ட்ராப் பொறுத்த வரைக்கும் டார்க் கிரீன் லைனுக்கு மேல புல் ட்ராப் அப்படின்றது இண்டிகேட் ஆகும். டார்க் ரெட் லைனுக்கு கீழே தான் பியர் ட்ராப் அப்படின்றது இண்டிகேட் ஆகும். நம்ம மேக்சிமம் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸோ இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸோ உள்ள வராங்க அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணிடுவோம். நார்மலா ட்ரெண்ட் ப்ரிடிக்ட் வந்து ஒரு 11க்கு இண்டிகேட் பண்ணுது, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது, இல்ல மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு 10 மணிக்கே இல்ல ஒரு 9:30 மணிக்கே நம்ம அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் ட்ராப் பண்றாங்க அப்படின்றத நம்ம எப்படி சொல்றது இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போனாலும் அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்றத முன்கூட்டியே நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் எப்படி சொல்றது அந்த ட்ரெண்ட் வந்து முடிஞ்சு செல்லர்ஸ்லாம் நிறைய ஒரு ட்ராப்லாம் தட் மீன்ஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகுது இல்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். பட் நம்ம டூல் மூலயமா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து முன்கூட்டியே தெரிய வந்துடுது. ஓகேங்களா? ஸோ ட்ராப் பேஸ்டு என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் 6 ரிலேட்டடான சினாரியோஸ் இருக்கு. வேலிட் செல், வேலிட் பை, ஆப்போசிட் செல், ஆப்போசிட் பை, அப்புறம் ரிவர்சல், ரிவர்ஸ் பைன்னு இருக்கு. ஸோ இது ஏன் 6 கான்செப்ட் அப்படின்னா இப்ப நம்ம ட்ராப் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டா அந்த இடத்துல பையோ செல்லோ நம்ம பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான ரூல்ஸ் வச்சுதான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்ப ட்ராப் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்துடும். இது கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்போஸ் அந்த ட்ராப் வந்து எனக்கு வேலிடேட் ஆகலை. வேலிடேட்னா 100% அது எல்லா ட்ராப்புமே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில ட்ராப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிட் செல் வேலிட் பை கொடுத்து நீங்க எடுத்துட்டாலும் தட் மீன்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற வாய்ப்பும் இருக்கு. ஸோ அப்ப உங்களுக்கு ஆப்போசிட் செல் அல்ல சாரி ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வேலிட் பை வேலிட் செல் அப்படின்னு ஏதோ ஒரு என்ட்ரி வந்து நீங்க எடுத்துட்டீங்க. அப்படி எடுத்துட்டு அந்த டார்கெட் ஹிட் ஆகாத பட்சத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் செல் ரிவர்ஸ் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ட்ராப் வந்து வேலிடேட் ஆகல. தட் மீன்ஸ் அந்த ட்ராப்ல அதிகமான இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸோ செல்லர்ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் செல் ஆப்போசிட் பைன்றது ஒரு ட்ராப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ட்ராப் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஒரு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது அந்த இடத்துல பையர்ஸ் அதிகமா இருக்காங்க. அப்ப வேலிட் பை அப்படின்னு வந்தாதான் அந்த இடத்துல நம்ம ஒரு பை ட்ரேட் எடுப்போம். ஆனா அந்த இடத்துல வேலிட் பை வராம ஆப்போசிட் செல் அப்படின்னு வருது அப்படின்னா ஏன் ஆப்போசிட் செல் வருதுன்னா இந்த பியர் ட்ராப்போட லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்போசிட் செல் அப்படின்னு ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வேலிடேட் பண்ணல அந்த ஜோனை. ஸோ அப்படி இருந்து அது நெகட்டிவா போனாலும் அந்த இடத்துலயும் நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? ஈவன் தோ அந்த ட்ராப் ஜோன் வந்து நெகட்டிவா தான் போகுது. அப்படி போற பட்சத்துலயும் அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி அடுத்த கேண்டில் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இண்டிகேஷன் ஆகும். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகினப்பே உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ட்ராப்புக்கு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கேண்டில்ல தான் என்ட்ரி எடுப்போம். அதே மாதிரி மொமெண்டமுக்கு ஒரு சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 2ல மட்டும் கரண்ட் கேண்டில் எடுப்போம். மற்ற 3, 4, 5, 6ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லைவ்ல வரேன். லைவ் சார்ட்ல இதுல நம்ம என்னென்ன மாடிஃபிகேஷன் வந்து இந்த டூல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ எடுத்துக்கிறது வந்து இப்போ எடுத்துக்கிறது வந்து நம்ம நிஃப்டி சார்ட்டை பொறுத்த வரைக்கும்
நம்ம 2 டைம் ஃப்ரேம்ல வந்து பார்ப்போம். ஒன்று வந்து 5 மினிட்ஸ், இன்னொன்று வந்து 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் சிக்னலுக்கு வந்து முக்கியத்துவம் தருவோம். கூடவே ட்ராப்பும் நம்ம பார்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராப் ரிலேட்டடான என்ட்ரிஸுக்கு தான் முக்கியத்துவம் தருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு மாமா எனக்கு ஆக்சுவலா ஒரு டவுட் இருக்கு. ஓகே. இப்போ 15 மினிட்ஸ்ல வந்து நம்ம 50-50ல பாக்குறோமா? இப்போ வந்து ஒரு அந்த அந்த மொமெண்டம் பேஸ்டு ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 15 மினிட்ஸ்ல ட்ராப் வரல. பட் 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது ட்ராப் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நம்ம எக்ஸிட் ஆகணும். அதுதான். அப்ப எப்ப எக்ஸிட் ஆகணும்னா வேலிட் செல் வந்தாதான் எக்ஸிட் ஆகணும். ட்ராப் வந்து ஒரு சிலவங்க ட்ராப் வந்தோடனே எக்ஸிட் ஆயிடுவாங்க. அதுவும் நல்ல அப்ரோச் தான். பட் ஒரு சிலவங்க நான் எப்படி சொல்றது, இந்த ரூல்ஸை நீங்க ரொம்ப காலமா யூஸ் பண்ணி அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா வேலிட் செல் அப்படின்னு வந்தாதான் அந்த இடத்துல அந்த ட்ராப் வந்து வேலிடேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். வேலிட் செல் வரல அப்படின்னா இப்ப இந்த சினாரியோ படி நிப்டியோட லாஸ்ட் முடிஞ்ச சினாரியோ படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்னிங்கே பாத்தீங்கன்னா மொமெண்டம் சினாரியோன்றது நம்ம எதை ரெஃபர் பண்ணுவோம்னா இந்த டார்க் கிரீன் லைனுக்கு மேல B/CE இல்ல S/CE அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம மொமெண்டம் சினாரியோன்னு ரெஃபர் பண்றோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு 9:15 இங்க வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருச்சு. சப்போஸ் மொமெண்டம் சினாரியோஸ் படி ஒரு என்ட்ரி வருது அப்படின்னா கரண்ட் கேண்டல்ல எடுக்கணும் அப்படின்னு வருதுன்னா நம்ம 1 மினிட் பஃபர் டைம் வச்சு தான் எடுப்போம். தட் மீன்ஸ் 9:15க்குனா 9:16 தான் எடுப்போம். அப்ப 9:16 இங்க ஒரு பை கால் ஆப்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9:20 ஒரு ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இங்க எக்ஸிட் ஆனாலும் நல்லதுதான், தப்பு கிடையாது. ரூல்ஸா பாக்குறப்ப நீங்க பண்ணது கரெக்ட் தான். எக்ஸிட் ஆனாலும் தப்பு கிடையாது. ஒரு மினிமல் ப்ராஃபிட்டோ இல்ல ஒரு மினிமல் லாஸ்லயோ நீங்க இந்த பொசிஷன் வந்து குயிக் பண்ணிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா இதோட இந்த ஜோன் வந்து எப்ப பிரேக் ஆகுதுன்னு பாருங்க. வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து எக்ஸிட் ஆகுங்க. ஸோ பட் இந்த சினாரியோ படி நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் பை அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஆப்போசிட் பை கொடுத்துருக்கனால இந்த பொசிஷன் வந்து நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்போம். ஹோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணாம அப்படியே வச்சிருப்போம். கரெக்டா எப்ப எக்ஸிட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இப்ப நான் கர்சர் வைக்கிற இடம் வந்து 10:05. கரெக்டா 10:05க்கு இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அது கூடவே நம்மளோட டார்கெட்ன்ற 40 பாயிண்ட்ஸும் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஏன் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில்லையும் 9:30 மணி கேண்டில்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை சி தான் மொமெண்டம் கொடுத்துருக்கான். இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அந்த ப்ரொஜெக்ஷனையும் இப்ப கரண்ட் அப்டேட்ல உங்களுக்கு இண்டிகேஷனா கொடுத்துட்டேன். ஸோ B/CEன்றத ரைசிங் அப்படின்னு காட்டுதா, அப்ப இந்த என்ட்ரி எடுக்கலாம். இதுவும் ரைசிங் தான் காட்டுதா, அப்ப இந்த என்ட்ரி எடுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி கர்சர் வைக்கிறப்ப அந்த சிக்னல்ல உங்களுக்கு சைட் வேஸ் அப்படின்னு காட்டுச்சுன்னா அந்த என்ட்ரி வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். கூடவே இந்த ஜோனுக்குள்ள இந்த கிரீன் ஜோனோ இந்த ப்ளூ ஜோனுக்குள்ள ஒரு சிக்னல் வந்து ஃபார்ம் ஆகிற பட்சத்துல அந்த சிக்னல்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு கீழேயோ இல்ல அந்த ரெட் லைனுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் டிராவல் ஆகும். இந்த ப்ளூ லைனுக்கு மேலேயோ ஏதாச்சும் சிக்னல் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், எடுக்கக்கூடாது. 3 கண்டிஷன்ல எடுக்க மாட்டோம். ஒன்னு சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் சைட்வேஸ் காட்டுச்சுன்னு எடுக்க மாட்டோம். இந்த ஜோனுக்குள்ள ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதையும் எடுக்க மாட்டோம். இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆச்சுனாலும் அதையும் நம்ம எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பை ட்ரேட் தான் போயிருப்போம். கரெக்டா 10:05க்கு பார்த்தா நம்ம எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஓகேவா? 10:05க்கு நம்ம எக்ஸிட் ஆயிட்டு விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு மொமெண்டம் என்ட்ரி அப்படின்றத நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ வெறும் ட்ராப் பேஸ்ட் என்ட்ரிஸ் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் தரணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு சப்போஸ் எனக்கு எம்பவர் சிக்னல் வந்து 5 மினிட்ஸ்ல எனக்கு பார்க்க தேவையில்லை அப்படின்னா இந்த டிக் மார்க் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மொமெண்டம் சிக்னல்ஸ் எதுவுமே சார்ட்ல காட்டாது. ஒன்லி ட்ராப் பேஸ்டு சிக்னல்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு சார்ட்ல காட்டுமே தவிர மொமெண்டம் சிக்னல்ஸ் வந்து காட்டாது. ஸோ இங்க வந்து மெயினா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இப்போ ஒவ்வொரு ட்ராப் ஐடென்டிஃபை பண்றப்பையும் அந்த இடத்துல எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நார்மலா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப்பா தான் ஓப்பன் ஆயிருக்கு. வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆனாலுமே அதால எக்ஸாக்டா 24,050 சம்திங் 24,050க்கு தாண்டி அதால மேல போக முடியல. டைட் ஒரு கன்சாலிடேஷன்ல தான் இருந்துச்சே தவிர அதால ஒரு 24,050ன்ற ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸை தாண்டி அதால வந்து மேல போக முடியல. ஸோ அதை தான் நம்ம ட்ராப் ஜோன்ஸா வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். ஸோ
ஸோ அந்த இண்டிகேஷன்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே அப்ப மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஒரு புல் ட்ராப் அப்படின்னு வருதோ அங்க இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வராங்க. அப்ப நம்ம ட்ரேட் எடுக்கிறத காட்டிலும் நம்மளுக்கு மைண்ட் என்ன ட்ரிகர் ஆகும் அப்படின்னா, ஓகே அப்ப நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பை ட்ரேடுக்கு முக்கியத்துவம் தரதுக்கு பதிலா நான் செல் ட்ரேடுக்கு தான் முக்கியத்துவம் தரலாம். ஏன்னா எத்தனை ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளே பார்க்கலாம். 1, 2, 3, 4. ஸோ அப்ப இது வந்து ஒரு மேஜரான இன்ஸ்டிடியூஷன் ட்ராப் பண்றதுக்கான ஒரு ஏரியா. அது இல்லாம 24,000ன்றது ஒரு நல்ல ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனாலையும் இது வந்து இன்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை தான் நம்ம டூல்ல வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். அது கூடவே நம்ம 15 மினிட்ஸ்லயும் 5 மினிட்ஸ்லயும் ஒரு ட்ராப் வந்து சேர்ந்து ஒரே டைம்ல வருது அப்படின்னா அங்க வெயிட்டேஜ் அதிகம்னா அந்த இடம் வந்து ரொம்ப சாலிடா நிறைய பேர் உள்ள ஆர்டர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சினாரியோஸா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்ல நம்ம பை வந்து எடுத்திருப்போம். எதை வச்சு அப்படின்னா மொமெண்டம் வச்சு. நம்மளுக்கு டார்கெட் வந்து 10.5 நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கும். சேம் அதே மாதிரி இந்த ஓபி நம்ம எடுத்திருக்க மாட்டோம், ஏன்னா அது 10க்குள்ள தான் கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த ஓபி படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேண்டில் 9:55க்கு நம்ம ஒரு பை ட்ரேட் எடுத்திருப்போம். பட் வேலிட் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் இங்க ஃபார்ம் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஓபி படி எடுத்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். தட் மீன்ஸ் ஓகே வேலிட் செல் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்பி வந்திருக்கா. அப்ப ஆர்பி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கேண்டில்ல ஒரு ட்ரேட் எடுத்துப்போம். இதுல நம்மளுக்கு 40 பாயிண்ட்ஸ்ன்றது ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இது வந்து டவுட் இருக்கு. லைக் அந்த வேலிட் செல் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிருப்போம் ஓபிஓட ட்ரேட. பட் ஆனா அந்த வேலிட் செல்லுக்கான ஒரு ட்ரேட் போயிருக்க மாட்டோமா? போவோம். அதுதான் சொல்றேன். வேலிட் செல்லுக்கான ஒரு ட்ரேட் வந்து இந்த கேண்டில்ல போயிருப்போம். வேலிட் செல்லுக்கான ட்ரேட் வந்து இந்த கேண்டில்ல கரெக்டா 10:10க்கு போயிருப்போம். மேபி நம்மளுக்கு இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஆர்பி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது ஒரு மினிமல் லாஸ்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம். சப்போஸ் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா நான் இந்த ஆர்பி என்ன பண்ணுவேன்னா எப்படி சொல்றது ஹோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி எடுப்பேன். தட் மீன்ஸ் 10-15க்கு நான் என்ட்ரி எடுப்பேன். நம்ம இதை செக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்டாக் மார்க்ல பார்ப்போம். ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்ல சிமுலேட்டர்ல போயிட்டு நம்ம ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு நிஃப்டி வச்சுறேன். ஸோ 9:16க்கு தான் நான் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் பை கால் ஆப்ஷன் எடுப்பேன். 0.8 டெல்டா அரௌண்ட் 500 இருந்துச்சுன்னா நல்லது. இப்போ 23,500 நான் எடுக்கிறேன். ஆட் அலர்ட் போயிட்டு நம்மளோட 1:2ன்ற டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். 20, 40. ஸோ எவ்ரி 1 minute ரன் பண்றேன். கரெக்டா டார்கெட் வந்து நம்மளுக்கு 920K வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 920K பார்த்தா நம்ம 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து 930K இன்னொரு பை சிஇ அப்படின்னு வந்திருக்கு. 930K பார்த்தீங்கன்னா மொமெண்டம் சிக்னல்ஸ் வந்து பை சிஇன்னு வந்திருக்கு. ஸோ 930க்கு வரேன். ஸோ 1 minute பஃபர் டைம் வச்சுக்கிறேன். ஏன்னா அது கரண்ட் கேண்டில்ல என்ட்ரி எடுக்கணும்ன்றதுனால 1 minute நான் பஃபர் டைம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 23,000 சேம் அதே ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல போயிட்டு 20 பாயிண்ட்ஸ்ன்றது ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட். ஸோ செட் பண்றேன். மேக்ஸிமம் 1 minute எதுக்கு பஃபர் டைம்னா நீங்க ஆர்டர் போடுற வரைக்கும் அந்த டைம். ஸோ இப்போ எவ்ரி 1 minute ரன் பண்றேன். கரெக்டா 10:02க்கு நமக்கு செகண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் எனக்கு மொமெண்டம்ல எந்த ஒரு சிக்னல்ஸுமே எனக்கு ஜென்ரேட் ஆகல. ஸோ என்ன பண்றேன் இப்போ 5 minutesல பாக்குறேன். 5 minutes பாக்குறப்ப
9:55க்கு இந்த என்ட்ரி நான் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு 10:02க்கு தான் எனக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப வேலிட் செல் படி என்னால என்ட்ரி எடுத்திருக்க முடியும். அப்ப 10:10க்கு வரேன். ஓகே. 10:10க்கு டைரக்டா சிமுலேட்டர் வரேன். இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருப்போம்? 5,200 rupees ப்ராஃபிட் பண்ணிருப்போம் நம்மளோட P&L. 1000 ஓகேவா? பண்ணிருப்போம். ஸோ இப்போ 10:10க்கு வரேன். சார் வேற இதுல இன்பிட்வீன் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சார். 10:10க்கு ஸோ 10:10க்கு வந்துட்டு இப்போ வேலிட் செல் ரிலேட்டடா ஒரு ட்ரேட் வந்து நான் போடுறேன். ஸோ 24,300. ஸோ இது ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். பட் இருந்தாலும் நம்ம செக் மாமா பண்ணி ஒரு டவுட் மாமா, இப்போ 10:10க்கு அந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுது, முடியும் போது தானே நம்மளுக்கு ட்ராப் பேஸ்டு சிக்னல் ஃபார்ம் ஆகும், லைக் அந்த வேலிட் செல். ஆமா, இது இல்ல, இந்த கேண்டில் வந்து 10:05ல இருந்து 10:10 கேண்டில். ஸோ அப்ப ஓகே நம்ம ஓகே. என்ட்ரி வந்து 10:10க்கு தான் போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் இது 1 minute கூட ஆகலாம். But இதுக்காக நான் 10:10 ஓகே. கரெக்டா 10:14க்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், 10:15க்கு போறேன். ஆக்சுவலா 10:15க்கு நம்மளுக்கு ஆர்பி கொடுத்துருச்சு. இது ஏன்னா 10:10 to 10:15 கேண்டில். ஸோ நம்மளுக்கு 10:15க்கு ஆர்பியும் கொடுத்துருச்சு. அதே சமயம் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டைரக்டா போயிட்டு கால் ஆப்ஷன் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? கால் ஆப்ஷன் 23,600 வந்து எடுக்கிறேன். ஸோ 20 பாயிண்ட்ஸ்ன்றது ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட்ஸ்ன்றது டார்கெட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு 10:34 வரைக்கும் ரன் பண்றேன். இன்பிட்வீன் எந்த சிக்னல்ஸ் வந்தாலும் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அன்டில் நம்ம டார்கெட் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுற வரைக்கும். ஒரு பொசிஷன் எடுத்துட்டோம்னா எய்தர் டார்கெட் அடிக்கணும் இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்கணும். அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்ப இன்னொரு கண்டிஷன் எப்ப சரி எக்ஸிட் கிரைட்டீரியா வச்சுக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஆர்பி படி எடுத்துட்டோமா, இப்போ இங்க வேலிட் செல் இந்த கரெக்டா பாத்தீங்கன்னா 10:45க்கு வந்திருக்கு. சப்போஸ் 10:45க்கு ஒரு வேலிட் செல் வந்திருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. இப்போ எனக்கு 10:45க்கு வேலிட் செல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 305 ரூபான்ற ப்ராஃபிட்ல நான் எக்ஸிட் ஆயிடுறேன். ஸ்டாப் லாஸ் அடிக்கல, 305 ரூபான்ற ப்ராஃபிட். இதுதான் நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. சப்போஸ் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்காத பட்சத்துல உங்களுக்கு வேலிட் செல், இப்போ நான் இந்த ட்ரேட் எடுத்துட்டேன், கரெக்டா அதே ஜோன்ல வர்றப்ப எனக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு என்னோட பொசிஷன். கரெக்டா? நான் கர்சர் வைக்கிற இடம் பாருங்க. நீங்க என்ட்ரி எடுத்ததும் இங்க வேலிட் செல் கிரியேட் ஆனதும் பாத்தீங்கன்னா சேம் ஜோன் தான். 23,994 சாரி 995. ஸோ அப்போ அந்த டைம்ல நான் எக்ஸிட் ஆயிட்டு இப்போ என்ன பண்றேன், ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸிட் ஆயிட்டு இப்போ செல் ட்ரேட் வந்து போடுறேன். 1 minute ஆகும். ஸோ அதனால 1 minute தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் செல் ட்ரேட் வந்து போடுறேன். ஸோ 24,300 எடுக்கிறேன். நம்ம இந்த கேண்டில் எல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. இந்த 4 கிரீன் கேண்டில் எல்லாம் பார்த்து பயப்படவே கூடாது. அது எல்லாமே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். ஒரு அப்சைட் போட்டு தான் வரும். அப்படி அப்சைட் போனாலுமே நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. ஓகேங்களா? ஸோ அந்த ரூல்ஸ் என்னவோ அதை வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு அது எப்படி சொல்ல, ஒரு லாங் ஜேர்னியா பாக்குறப்ப ரிசல்ட் நல்லா கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே நம்ம மைண்டை ட்ரிகர் பண்ணும். சின்ன சின்ன லாஸ் வரப்ப என்ன பண்ணோம்னா குயிட் பண்ணிட்டு வெளியே வரலாமா, குயிட் பண்ணிட்டு வெளியே வரலாமா ட்ரிகர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நீங்க போட்டுட்டீங்க. உங்களோட எக்ஸிட் எப்போ எடுக்கணும்ன்றதும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப நீங்க கான்ஃபிடண்டா ஹோல்ட் பண்ணணும்.
12 கிட்ட ஆச்சு. மேக்ஸிமம் 11:45 இந்த இடத்துல தான் அதிகமா லோ போயிருக்கு. நம்ம மேபி இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆயிக்கலாம். ஆர்பி பார்த்தீங்கன்னா 12:05லேருந்து 12:10 வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வேணா நம்ம இந்த ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே டைம் இதுல எதுனா நம்மளுக்கு சிக்னல்ஸ் வருதான்னு பாருங்க. அது மாதிரி ட்ராப்புக்கும் மொமெண்டமுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா ட்ராப்புக்கு தான் முக்கியத்துவம் தரணும். மொமெண்டமுக்கு வெயிட்டேஜ் வந்து கம்மியாக தான் தரணும். ஓகேவா? ஸோ ஏன்னா மொமெண்டம்ன்றது ஒரு என்டையர் ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர். பட் ட்ராப்ன்றது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குது. அதனால ட்ராப்புக்கு தான் முக்கியத்துவம். இப்போ 12:05க்கு பார்த்தா 780 ரூபா லாஸ். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கல. ஏன் எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ரிவர்ஸ் பை வந்து கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் நான் எடுத்த ட்ரேட் பட் நல்ல ஒரு 1800 வரைக்கும் போச்சு. பட் இருந்தாலும் நம்ம டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகாததுனால நான் வந்து இந்த ஆர்பி வந்த உடனே எனக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆர்பி படி ஒரு ட்ரேட் பை ட்ரேட் வந்து நடக்கணும். அப்போ இது கரெக்ட். ஸோ இப்போ நான் 12.6 பை, இப்போ ஆர்பி படி போறேன். 20 பாயிண்ட்ஸ். ப்ரீமியம் அவ்வளோவா மூவே ஆகலை ஆக்சுவலா. ரெண்டு மணி வரைக்கும் பார்க்கலாம். அப்பதான் ஐ போயிருக்கு. $2489 வரைக்கும் போயிருக்கு. $100 ஒரு 35 பாயிண்ட்ஸ் போயிருக்குமா மாமா? 35ல இருந்து 38 போயிருக்கு. இப்போ அந்த மாதிரி நம்ம போகும்போது நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 40 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அப்ப கூட நம்ம எக்ஸிட் ஆகலாமா? பட் ரூல்ஸ் படி இல்ல. பட் ஒரு 35 to 38 பாயிண்ட்ஸ் கவர் ஆச்சுன்னா ஆகலாம். அப்படி இல்ல, இப்ப ரூல்ஸ் வந்து நம்ம அதுதான் ஃபாலோ பண்ணோம். இப்ப பார்த்தா நம்மளுக்கு கரெக்டா 2:10க்கு வேலிட் செல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ 2:10 கரெக்டா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா $1800 லாபம். லாஸ் ஆகல. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், இது எக்ஸிட் ஆயிடும். எக்ஸிட் ஆயிட்டு இப்ப ஒரு நிமிஷம் பஃபர் வச்சுட்டு இப்ப என்ன எடுக்கணும், செல் எடுக்கணும். செல் ட்ரேட் பாயிண்ட் நியர்பை இருக்கா. ஸோ இது வந்துட்டு ஸோ இதுக்கு ஏன் வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னா, சேம் 2 மணிக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கா, 15 மினிட்ஸ்ல 2 மணிக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ்லயும் 15 மினிட்ஸ்லயும் ஒரே ட்ராப் கிரியேட் ஆகுது அப்படின்னா அங்க வெயிட்டேஜ் அதிகம். ஒவ்வொரு முறையும் இந்த என்ட்ரி எக்ஸிட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் ஃப்ரேமையும் செக் பண்ணுவோம் சார். 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரெண்டுமே செக் பண்ணிட்டு தான் பை. ஆமா சார். ஆமா இல்ல 5 மினிட்ஸும் 15 மினிட்ஸும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து ஒரே டைம்ல உங்களுக்கு புல் ட்ராப் வருது இல்ல பியர் ட்ராப் வருதுன்னா வெயிட்டேஜ் அதிகம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஆக்சுவலா 2 மணிக்கு ஒரு பெரிய ஃபால் வந்திருக்கு, செல்லர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. பட் அதை நம்ம கரெக்டா 5 மினிட்ஸ்லயும் காட்டியிருக்கு, 15 மினிட்ஸ்லயும் நம்மளுக்கு காட்டியிருக்கு. ஓகே. ஸோ நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா கரெக்டா ஒரு 4 நிமிஷத்துலயே நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ இந்த ட்ரேடும் நம்மளுக்கு டார்கெட் இட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பி, இது வந்து மார்க்கெட் முடிஞ்சிச்சு 3:05க்கு வந்திருக்கு. ஸோ அதனால இதை எடுத்துருக்க மாட்டோம். மேக்ஸிமம் 3 மணிக்குள்ள ஃபார்ம் ஆகுற ட்ரேட் மட்டும்தான் எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம்
நம்ம இது எடுத்துக்க மாட்டோம். ஃபைனலா மார்க்கெட் முடியிறப்ப 3:10க்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு புல் ட்ராப் ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் அதே மாதிரி 2 மணிக்கே ஒரு புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது கடைசியா ஃபார்ம் ஆகுற ட்ராப் வந்து ஒரு ஜோன் மாதிரி நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஜோன் எதுக்கு அப்படின்னா, எப்பப்பெல்லாம் இந்த ஜோனுக்குள்ள கேண்டல்ஸ் வருதோ அப்ப அங்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே இருக்கிற ஜோன் கீழே எப்பப்பெல்லாம் ஒரு மார்க்கெட் வந்து வருதோ அப்ப இங்க ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஜோனை வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, ரீசெண்டா இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸும் பையர்ஸும் இன்ட்ரெஸ்ட் காட்டின ஒரு இடம். ஸோ அதை தான் அது வந்து இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் எனக்கு இதுல வந்து மொமெண்டம் சிக்னல்ஸ் என்ன சொல்றது இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை அப்படின்னா நீங்க இதை ஹைட் பண்ணி பார்க்கலாம். அப்ப பாக்குறப்ப 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கீழே ஹைலைட் ஆகிற இந்த பியர் ட்ராப்ன்ற ஜோன் தான் நமக்கு ஒரு வேலிடான ஒரு சப்போர்ட் மாதிரி. ஸோ மேலே இங்க இண்டிகேட் ஆகிருக்கிறது தான் நம்மளுக்கு வேலிடான ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ இந்த ஜோன் கிட்ட இப்ப ரீசெண்டா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இப்ப இந்த ஜோன் கிட்ட இப்ப இங்க வருது அப்படின்னா மேக்சிமம் ரிஜெக்ஷன் ஆயிட்டு திருப்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கூடவே ஃபைனலா மார்க்கெட் முடியிறப்ப என்ன ட்ராப் வந்து இண்டிகேட் ஆகுதோ அது அது சாரி அதே டைரக்ஷன்ல தான் அடுத்த நாளோட ஓப்பனிங் வந்து இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வேலிட் பை வந்து கொடுத்து பியர் ட்ராப்னு காட்டியிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே கேப் டவுன் ஆயிட்டு மார்க்கெட் அப்சைட் போயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் முடியிறப்ப எனக்கு புல் ட்ராப் கொடுத்துருக்கு. அப்ப நாளைக்கு மேக்ஸிமம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு கேப் டவுன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதனால இதை நான் எப்படி சொல்ற வெயிட்டேஜா சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம இதுல டார்க் கிரீன் லைனும் இந்த ப்ளூ லைனும் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர். ஓகேங்களா? இப்ப நம்ம சூப்பர் ட்ரெண்ட் இல்ல ஒரு பொலிங்கர் பேண்டு இல்ல RSI மேக்ட் எதை எடுத்தாலுமே அது ட்ரெண்ட் ஃபாலோயிங் நேச்சர் தான். ட்ரெண்ட் ஃபாலோயிங் நேச்சர் பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போகுது அப்படின்னு சொல்லும். பட் ஆனா நம்ம முன்கூட்டியே ஒரு 2 மணிக்கே பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ அப்படி காட்டுறப்ப ட்ரெண்ட் அப்ல இருந்தாலும் அந்த இடத்துல ஹை வெயிட்டேஜான ஒரு வேல்யூ வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே இண்டிகேட் பண்றோம். பட் நம்மளுக்கு செல் ட்ரெண்ட் எப்ப சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நாளைக்கு சப்போஸ் கேப் டவுனா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10 மணிக்கோ இல்ல ஒரு 10:30 மணிக்கோ தான் செல் ட்ரெண்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணி காட்டும். பட் நம்ம அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் நேற்று நடந்ததும். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பியர் ட்ராப், இங்கேயும் ஒரு பியர் ட்ராப். மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம முன்கூட்டியே அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வராங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது பாத்தீங்கன்னா 9:15 தான் நம்மளுக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆனா நம்ம முன்னாடி நாளே அந்த விஷயத்த நம்ம இந்த டூல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து நிஃப்டி. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி கூட எது வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் ஃப்ரேம் இருக்கு. ஸோ டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா முந்தா நாளே நம்மளுக்கு பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகி ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு அப் சைடு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புல் ட்ராப் ஃபார்ம் ஆகி ஒரு சின்ன ஒரு ஃபால் ஆகிட்டு சின்ன கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட் முடியிறப்பையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல் ட்ராப் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஜோன் வந்து ரொம்ப வெயிட்டேஜான ஜோன். ஏன்னா ஒரே நாள்ல ட்ராப் 2-3 வாட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து அங்க கொண்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப நாளைக்கு ஓப்பன் ஆகுறது வந்து கேப் டவுனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து ஒரு இன்ட் மாதிரி. தட் மீன்ஸ் நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது கூடவே மேல வந்து கமெண்ட்ரி வந்து இங்க ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கமெண்ட்ரி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இது மார்க்கெட் வந்து கிளாரிட்டியா இல்லை ஒரு சைட்வேஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கிளியரா இண்டிகேட் பண்ணி காட்டிடும். இல்லை மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேஸ்லாம் போகுது அப்படின்னா அதையும் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடும். ஸோ இப்போ நான் டிஃபால்ட்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ்ல பார்க்கணும், இல்லை 15 மினிட்ஸ்ல பார்க்கணும். அதே மாதிரி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 and 5 மினிட்ஸ்ல பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் எனக்கு ஓவரால் வியூ வந்து தெரியணும், பேங்க் நிஃப்டி வந்து எனக்கு ஓவராலா எப்படி இருக்கு இப்ப தெரியும்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்ப்போம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த டூல் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? எந்த டைம் ஃப்ரேம் வச்சாலும் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தட் மீன்ஸ் மார்ச் 30 அன்னைக்கே இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள வராங்கன்றதை இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் கிரீன் கேண்டில், தட் மீன்ஸ் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும், 1 ஹவர்ல பார்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஹ் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துலயே இங்க வந்து பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆயிட்டு ஒரு கன்சாலிடேட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த இடத்துல ஒரு புல் ட்ராப் கொடுத்து ஒரு சின்னதா ஒரு ஃபால் ஆயிட்டு திருப்பி ஒரு ரிவர்ஸ் பை வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அது மாதிரி எந்தெந்த ஸ்டாக்ஸ் இல்ல கமாடிட்டி எதை பார்க்கணும் அப்படின்னாலும் அதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ 1 ஹவர்ல பாக்குறப்ப நம்மளுக்கு கரெக்டா ஏப்ரல் 8 அன்னைக்கே வந்து ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆயிட்டு ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆயிட்டு திருப்பி அப் சைடு போறதுக்கு தான் அது வந்து பார்த்துட்டு இருக்கு. ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்ல இருக்கு குரூட் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க அதே மாதிரி உங்களுக்கு இது நான் குரூப்லயே நான் போட்டிருப்பேன். ஒரு 8300 கோடி கிட்ட லாபம் பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம டூல் வந்து அழகா டிடெக்ட் பண்ணி சொல்லிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து ஆர்டர் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய ஃபால் தான் வரும் அப்படின்றது 100% உறுதி கிடையாது. பட் நம்மளுக்கு முன்கூட்டி இந்த ப்ராசஸை ஒரு கண்டினியூஸா ஃபாலோ பண்றப்ப இப்படி ட்ராப் வரப்ப நம்ம உஷாராயிடும். ஸோ இந்த இடத்துல வரப்ப நம்ம பை பண்ண மாட்டோம். செல் பண்றதுக்கு ரெடி ஆகணும், ஏன்னா அங்க இன்ஸ்டிடியூஷன் வராங்க அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சதுனால நம்ம செகண்டரி தாட்டுக்கு வந்து நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வேற எதுனா பார்க்கணுமா? இதுல வேற எதுனா டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். நான் வேற சார்ட்டையும் நான் இண்டிகேட் பண்ணுறேன். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்ட். வேற இது இப்ப நம்ம அந்த ப்ராசஸா ஃபாலோ பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு லாசஸ்ன்றது அந்த அளவுக்கு இருக்கா சார்? ஓகே சார். இப்ப இதுலயே அந்த கீழே நிறைய இந்த லைனா வந்துட்டு இருந்துச்சுல சார், இந்த எல்லோ ரெட் கிரீன் சொல்லிட்டு. ஆமா சார், ஆமா ஆமா. அது என்ன பேஸ் பண்ணி சார் இப்ப இந்த புது இதுல வருது? எல்லோ அந்த நிறைய லைன்ஸ் எல்லாம் எது சொல்றீங்க? உங்களுக்கு காட்டுதா லைன்ஸ் எல்லாமே? ஃபர்ஸ்ட் காட்டுச்சு, இப்ப இல்ல. நீ இதுக்கு முன்னாடி 2-3 ஆமா டேட்ஸ் ஆமா ஆமா மாத்தும் போது மாறி காட்டு. ஆமா சார். லைன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா லைன்ஸ் எல்லாம் எதை குறிக்குதுன்னா இந்த புல் டிராப்போட இந்த புல் டிராப்போட லோலாம் இருக்குல்ல, அதை வந்து டாட்டட் லைன்ஸ் ஆமா மாதிரி ஆமா முதல்ல அது வந்து டாட்டட் லைன்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் ஓகே எனேபிள் பண்ண இப்ப ஸ்டைல்ஸ்குள்ள போயிட்டு இப்ப லைன்ஸ் போயிட்டு இப்ப லைன்ஸை எனேபிள் பண்ணனா பாத்தீங்கன்னா இப்படி காட்டும், ப்ளூ லைன்ஸ் மாதிரி காட்டும். இதெல்லாம் எதுனா அந்த ட்ராப்போட ஐஎன் லோவை குறிக்குது, அந்த வேலிட் செல்லோட ஐஎன் லோ. ஸோ இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆன ஐஎன் அந்த ட்ராப் ரிலேட்டடான சிக்னல்ஸ் வருது இல்ல, ஸோ அதோட ஐஎன் லோவை இண்டிகேட் பண்ணி காட்டும். அதுதான் அந்த லைன்ஸ் உங்களுக்கு அதோட ஐயும் அதோட லோவும் இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ அது நம்மளுக்கு பாக்குறது கன்ஃபியூஸா இருக்கிறதுக்காக தான் அதை ஆஃப் பண்ண சொல்லிடுறேன். அதை ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்மளுக்கு ரீசெண்டா ஃபார்ம் ஆன ட்ராப்போட ஜோன்ஸை மட்டும் காட்டுவேன். இப்போ ரீசெண்டா ஃபார்ம் ஆன ட்ராப் என்ன இருக்கோ அதோட ஜோன்ஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ரீசெண்டா நம்மளுக்கு புல் ட்ராப் தான் இருக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால புல் ட்ராப்ன்றத ஒரு கிரீன் ஜோனா காட்டியிருப்பேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே இதுதான் ரீசெண்டா ஃபார்ம் ஆகுன ஒரு பியர் ட்ராப் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ்ல. சப்போஸ் 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ரீசெண்டா ஃபார்ம் ஆகுன ஒரு பியர் ட்ராப்ன்றது இந்த ஜோன், ரீசெண்டா ஃபார்ம் ஆன புல் ட்ராப்ன்றது இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் எதை குறிக்குதுன்னா இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வர்றதுக்கான ஒரு ஏரியா. மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கீழே இந்த டேபிள்ல வந்து இண்டிகேட் பண்ணிருக்கோம் சார். என்ன என்ட்ரி எடுக்கணும், எந்த டைம்ல ஒரு என்ட்ரி வந்திருக்கு அப்படின்றத கீழே இருக்கிற டேபிள்லயே அப்டேட் பண்ணிடுறோம். அப்படி இல்ல இந்த டேபிள்ல உங்களுக்கு லைவ்ல அப்டேட் ஆயிடும். சப்போஸ் உங்க சினாரியோ படி அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சினாரியோ பிரீஃபிங் ரூம்னு இருக்கும், ஓகேங்களா? ஷீல்டு பிரீஃபிங் ரூம்னு. இந்த பிரீஃபிங் ரூம்குள்ள போனீங்கன்னா சப்போஸ் ஒரு B/C அப்படின்னு நீங்க வந்திருக்கு, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல் நம்மளுக்கு காட்டுச்சு.
சப்போஸ் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். இந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு எப்போ ஒரு சிக்னல் வந்து இதுல எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே அது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த B/C ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்திருக்கு. ப்ரீவியஸ் கேண்டில்லையோ கரண்ட் கேண்டில்லையோ BOSO சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருதா அப்படின்றத பாருங்க. அப்படி வரல அப்படின்னா அது என்ன சினாரியோல கவர் ஆகுது அப்படின்றது இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். B/C வந்திருக்கு. மேல பாத்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து அபோவ் கிரீன் லைன், நம்மளுக்கு கிரீன் லைனுக்கு மேலதான் வந்திருக்கு. அப்ப அடுத்த கேண்டில்ல BOSO சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எதுவும் இல்லை. அப்ப என்ன எடுக்கணும்னா பை கரண்ட் கேண்டில், கரண்ட் கேண்டில்லே நம்ம ஒரு பை என்ட்ரி வந்து எடுக்கணும். கூட ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங் வந்து தெரியணும். ஸோ அதை அந்த ரைசிங்ன்றதை இந்த கர்சர் வச்சீங்கன்னா மேலே உங்களுக்கு காட்டிடும் ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்ல தான் இருக்கு. அப்ப அந்த டைம்ல நம்ம ஒரு பை ட்ரேட் வந்து எடுத்திருப்போம். ஓகே ஓகே ஓகேங்களா? இப்போ நிறைய இப்போ ரீசெண்டா இந்த பிட்காயின் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன்ல, ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா மேஜரா குளோபலா எல்லாருமே பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வராங்கன்றத நம்ம முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து காலையில 6:45 நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டிடுச்சு. இந்த இடத்துல வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னா என்னன்னா பியர் ட்ராப் உள்ள வராங்க. தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து ஆர்டர் போட ரெடியா இருக்காங்க, பெரிய பெரிய ஃபர்ம்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை ஒரு இண்டிகேஷனா ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவரோட வியூ வந்து தெளிவா இருக்கும். செகண்டரியா எதுவுமே அவர் யோசிக்க மாட்டார். இந்த இடத்துல செல் எடுக்கலாமா இல்ல பை எடுக்கலாமா அப்படின்னா கேட்டீங்கன்னா அவர் பைக்கு தான் முக்கியத்துவம் தருவார், செல்லுக்கு தர மாட்டார், ஈவன் தோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போனாலும். ஸோ இதே நம்ம கூகுள்ல போட்டு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வராங்கன்றது தான் அவங்களும் இண்டிகேட் பண்றாங்க. ஸோ அதனால இது வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா எதுவும் நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். ஓகே. இப்போ நீங்க என்னன்னா இப்போ அந்த நம்ம லேட்டஸ்டா நீங்க ரெடி பண்ண அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதுமா, இல்ல நீங்க மொத்தமா ரெடி பண்ண எல்லா இண்டிகேட்டரையும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்? இல்ல சார், இப்போ நான் ரீசெண்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன்ல அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணா போதும். அதை தான் நான் இப்போ வியூ பண்ணி காட்டிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டுமே எனக்கு போதும், மொத்த எதுவுமே நம்ம வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு கரெக்ட் தானே சார்? மற்ற ஆமா சார், பழைய ஓல்டு வெர்ஷன்ஸ் எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. தேவையில்லை. அது எல்லாமே இப்போ அப்டேட் ஆகி தான் வந்து பாருங்க இந்த இடத்துல வந்தோடனே எவ்வளவு பெரிய கேண்டில் வைக்கலாம் பாருங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா பிளாக் ராக்னு சொல்லுவாங்க சார். பிளாக் ராக்ன்றது உலகத்துல இருக்கிற டாப் பில்லியனர்ஸோட ஃபண்டை மேனேஜ் பண்றவங்க. நம்ம எப்படி ஓகே ஜீரோதாலாம் இருக்குல்ல நம்ம கண்ட்ரில, சேம் அதே மாதிரி ஆமா அக்கௌண்ட் மேனேஜிங் கம்பெனியோட டாப் 1 அடிச்சிங்கன்னா வரும் கூகுள்ல. அவங்க ஓகே தான் அதிகமான எப்படி சொல்றது அமௌண்ட் வச்சிருக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸோட. ஸோ அதை வச்சு ஓகே அவங்க மேனேஜ் பண்ணி ஒரு ரிட்டர்னை வந்து இயர்லி அவங்களுக்கு தருவாங்க. ஸோ அவங்க ப்ரிடிக்ட் பண்ற இடத்த நம்ம அழகா இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். அதை நான் குரூப்ல போட்டிருப்பேன் நிறைய வாட்டி, பிளாக் ராக்ன்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஆனா அதை வந்து நம்ம ஈஸியா இண்டிகேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பை பண்ண நினைக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்றோம். சேம் இடத்துல தான் அவங்களும் ஆர்டர் போடுறாங்க. ஓகே அதுல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது நம்மளால ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிட்டு வர முடியும். பட் மற்ற இடத்துல எல்லாம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட் வேஸ்ல மாட்டுவோம், இல்ல நம்ம ஸ்டாப் லாஸ் சீக்கிரம் ஹிட் ஆகும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். எங்க ஒரு ஃபோர்ஸான மூவ் எப்படி சொல்ற லிக்விடிட்டி அதிகமா கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம ஆர்டர் போடுறோம். ஓகே அதான் சார். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. கண்டிப்பா சார், நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏன்னா இப்போ ஓரளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இன்பிட்வீன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சும்மா ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் அது என்னன்றதை கிளியர் பண்றேன். கண்டிப்பா. இப்ப நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் என்னோட இதுல நீங்க எனக்கு எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். இப்போ உங்களுக்கு இந்த கிரீன் ஜோன் ரெட் ஜோன் காட்டுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இந்த கிரீன் ஜோன் காட்டல அப்படின்னா சொல்லுங்க, நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு காமிச்சு வைக்கிறேன்.
இப்ப நீங்க குரூப்ல ரெகுலரா போஸ்ட் போடுறது, நீங்க அந்த இடத்துல இந்த வேலிட் பை எந்த இடத்துல சிக்னல்ஸ் வருதோ அதை நீங்க இப்ப ஸ்னாப் எடுத்து போஸ்ட் போடுறீங்க கரெக்டுங்களா சார்? அதான போடுறீங்க? கரெக்ட் கரெக்ட். ஆமா சார், அதுதான் போடுறேன். ஓகே, அது ரிவர்ஸ் பையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம இதா வேலிட் பையா இருந்தாலும் சரி. ஆமா 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 சார், ஆமா. ஓகே, எந்த இடத்த கால்னாலும் சரி புட்னாலும் சரி, எந்த சைடு மூவ்மெண்ட் இருக்கோ அதை நம்ம வந்து ஸ்னாப் எடுத்து போஸ்ட் பண்றீங்க. கரெக்ட் கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இங்க வேல்யூ செல் கொடுத்துருக்குங்களா? ஸோ கொடுத்த உடனே அடுத்த கேண்டல்ல என்ட்ரி எடுத்திருப்போம். கரெக்டா இந்த கேண்டல் எடுத்திருப்போம். சப்போஸ் ஒரு சிலவங்க ஸ்கேல்பிங் மாதிரி பண்றாங்க, இல்ல ஒரு ஷார்ட்டா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வராங்கன்னா ஒரே கேண்டல் முடிச்சுட்டு வந்துருவாங்க. இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணுவாங்கன்னா இந்த டார்கெட் பாத்தீங்கன்னா இதுல டார்கெட் 1 டார்கெட் கொடுத்துருக்கா, ஸோ இதுல மென்ஷன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க பியர் ட்ராப் ஃபார்ம் ஆகி ஒரு வேலிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வரப்ப என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல வந்து குயிக் பண்ணிட்டு செல் ட்ரேடை குயிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பை ரிலேட்டடான ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஸோ அதுல ஒரு மினிமல் ஒரு ப்ராஃபிட் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த ரிவர்ஸ் செல் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல நான் பை எடுத்த ட்ரேடை புக் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இந்த ஒரு 4-5 கேண்டல்ல எனக்கு ஒரு மினிமல் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இந்த ரிவர்ஸ் செல் படி திருப்பி ஒரு என்ட்ரி செல் என்ட்ரி போயிட்டு ஒரு காஸ்ட்ல நம்ம எக்ஸிட் ஆயிடும். ஏன்னா இங்க பேட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க ஆப்போசிட் செல்னு வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு வந்து என்ட்ரில பாத்தீங்கன்னா ஆர்பி படி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேண்டல்ல நம்மளுக்கு டார்கெட் வந்து டார்கெட் 1 வந்து டார்கெட் 2க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ராசஸ். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படின்னு கிடையாது. கண்டினியூஸ் ப்ராசஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா இடத்துலயும் ஃபார்ம் ஆகும், கிரியேட் ஆகும். வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் வேலிட் பை வேலிட் செல் வருது, அது அப்படி வருது அப்படின்னா அந்த இடத்துல வெயிட்டேஜ் வந்து அதிகம். கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த ஜோன்ஸ் வந்து ட்ராப் ஆகி நம்மளுக்கு வேலிட் பை வேலிட் செல் வருது அப்படின்னா அங்க வெயிட்டேஜ் அதிகம் அர்த்தம். சார் எனக்கு நீங்க அந்த இது கொடுத்துருக்கிறது வந்து ஓல்டு வெர்ஷன் தான் சார். என்கிட்ட நியூ வெர்ஷன் ஷோ பண்றது இல்ல. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். சார் உங்க ஐடி சொல்லுங்க, ஒரு நிமிஷம். கிருஷ்ணன் என் கிருஷ்ணன். ஒரே நிமிஷம். ஓகே சார் 431 இருக்குதான் நினைக்கிறேன், கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்க. ஆனா இது ஓல்டு வெர்ஷன் தான் என்கிட்ட இருக்கு சார், நியூ வெர்ஷன் அப்படிங்களா? இல்ல, இன்வைட் ஒன்லிக்குள்ள போய் மறுபடியும் பாருங்க சார். உங்களுக்கு புதுசு ஆட் ஆயிருக்கும். இன்வைட் ஒன்லிக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மின்னல் சிம்பிள் மாதிரி காட்டும். ஓகே ஆமா, மின்னல் மாதிரி ஒரு இது இருக்கு சார். ஆமா சார், அதுதான் அப்டேட்டட் டூல். அந்த டூலுக்குள்ள போயிட்டு அந்த டூலோட செட்டிங்ஸ் இருக்குங்களா, அந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு இப்ப இங்க நான் ஷோ பண்ற மாதிரி உங்களுக்கு காட்டுதான்னு பாத்துக்கேன் இன்புட்ஸ். ஏன்னா இதுல இப்ப நான் காட்டுற செட்டிங்ஸ் தான் நீங்க அதுல வச்சிருக்கிற மாதிரி இருக்கும்.
செட்டிங்ஸ் பாக்குறீங்களா சார் இது? ஆமா சார், இந்த அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படியே. ஓகே ஓகே ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டா அப்படியே சொன்னீங்கன்னா அப்படியே. ஆமா சார், இந்த ஒரு நிமிஷம். இப்ப இன்புட்ஸ்ல போயிட்டு சார், ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து எது எது நான் சேஞ்ச் பண்ணணும். இப்ப நீங்க வச்சிருக்கிற மாதிரி எனக்கு அந்த கண்டென்ட் வந்துச்சுங்களேன். இப்ப இதுல கீழே கொண்டு வரணும் அப்படின்னா அது ஷோ ஜார்விஸ் கமெண்ட்ரின்னு இருக்கு இல்லையா? ஆமா, அது டிக் பண்ணிருக்கணும். டேஷ்போர்ட். ஓகே, அதுல வந்து டேஷ்போர்ட் பொசிஷன் டாப் ரைட்லன்னு இருக்கு. ஓகே, பாட்டம் மிடில்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே எம்பவர் சிக்னல், ஷோ ட்ராப் பேஸ்டு சிக்னல் இருக்கா? இது ரெண்டு enable reflex. ஆமா சார், எனேபிள் ரெஃப்ளெக்ஸ் மோட் கீழே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல மேல போங்களா, மேல இருந்து வாங்க. நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, அப்படியே அது எல்லாமே அதுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இல்ல ஒண்ணும் இல்ல சார், நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதுல இருக்கிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகே, ஓகே சார், ஓகே. ஸோ அதான் சார், நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பா என்ன பொசிஷனா கண்டிப்பா கேளுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே அபிஷேக், நான் பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் மட்டும் ஷேர் பண்ணேன் முடிஞ்சிச்சுன்னா. ஆமாமா, எனக்கு ஆக்சுவலா அந்த இது அலைஸ் ப்ளூல எப்படி பண்ணணும்ன்றது, லைக் அந்த எந்த ஸ்ட்ரைக்ல எடுக்கணும், அதுல சில டவுட்ஸ் இருக்குமாண்ணா. அது மண்டே நம்ம லைவ்ல கனெக்ட் ஆகும். மண்டே சரி, லைவ்ல. ஓகே மேம். சரி, ஓகே மேம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.